பேக் டு ஆர்ட் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் 2 விஷயம் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்னைக்கு ஆக்சுவலி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்களா என் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கா. மார்னிங் இது மூஞ்சில் தான் நான் முடிச்சேன். ஆக்சுவலாக இது இன்னும் கவர் கூட பிரிக்கல. ஸோ உங்கள் முன்னாடி நான் பிரிக்கிறேன். டைமேக்ஸ் வாட்ச்சு ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஹர் நவ். ஜெனிஃபர் ரொம்ப தேங்க்ஸ் டி, ரொம்ப அழகாக இருக்குது. இன்னொரு ஹாப்பியான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னா, லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ பண்ணேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 பாட்டிலாம் பண்ணேன். கட் பண்ணுறன்ற பேரில் உடச்சிட்டேனே சொல்லலாம். அண்ட் நான் இதை எப்படி கட் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் இந்த 5 பாட்டிலில் ஒரு பாட்டில் அந்த டிசைன் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணன்றது தான் இந்த வீடியோ. இது வந்து ஆக்சுவலி ஒரு பாட்டில் நான் ஃபஸ்ட்டு இப்போ கட் பண்ண பாட்டில் தான் இது. ஸோ இந்த பாட்டில் எப்படி இருக்குது, அதாவது இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு டப்புன்னு ஒரு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க இப்போ பார்க்கும் போதே. அண்ட் வாங்க நம்ம இப்போ இந்த டாட்டிங் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் என்னோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாட்டிலை கட் பண்ணதும் அதோட எட்ஜஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு. அதை ஸ்மூத் பண்ணுறதுக்காக நான் எமரி ஷீட்டில் கொஞ்சம் தண்ணியை விட்டு அதில் நல்லா ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து அந்த எட்ஜஸ்லாம் ஈஸியாக ஸ்மூத் ஆகிடும். அண்ட் செகண்ட் வந்து பாட்டில் வந்து கிளாஸ் மெட்டீரியல்ன்றதுனால அதை ஸ்மூத் பண்ணும் போது அந்த பவுடர் மெட்டீரியல் எதுவும் பறக்காமல் இருக்கிறதுக்காக தான் தண்ணி யூஸ் பண்ணுறது. பாருங்கள், எட்ஜஸ்லாம் நல்லா ஸ்மூத் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாட்டில் டார்க் கலரில் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நான் ஒயிட் அக்ரலிக் கொடுத்துட்டேன். ஒயிட் பெயிண்ட் நல்லா காஞ்சதும் அதில் இன்னொரு கோட் கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினச்சி நான் இன்னொரு கோட்டும் கொடுத்தேன். கோட்டும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பாட்டிலோட உள்ளேயும் வெளியிலையும் நான் ரெட் அக்ரலிக் பெயிண்ட் கொடுத்துட்டேன். ரெட் பெயிண்ட் நல்லா காஞ்சதும் அதுக்கு மேலே நான் கிளியர் ஸ்ப்ரே கொடுத்துருக்கேன். இதுதான் பாட்டில் பார்க்க ஷைனிங்காகவும் டாட்டிங் பண்ணும் போது ரெட் பேஸோட மிக்ஸ் ஆகாமல் நீட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் டாட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங் ப்ரஷோட பேக் சைட், பென்சில், இயர்பட்ஸ், டூத் பிக் இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த டாட்டிங் எவ்வளோ ஈஸியாக நான் பண்ணேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.